இந்த காலேஜ் போர்ஷன்ஸை வந்து கேரளாவில் உள்ள ஒரு 2 3 டைரக்டர்ஸ் எனக்கு படம் பார்த்துட்டு அப்போ ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்களே சொன்னாங்க, இது எப்படி எடுத்தீங்க? ஓகே. இது ஆச்சரியமாக இருக்குது. நாங்களே எங்களோட குட்டநாடை வந்து இப்படி காமிக்க, அதுக்கு பேர் குட்டநாடுன்னு சொல்லுவாங்க ஏரியா. குட்டநாடை இப்படி காமிக்கவே இல்லை இந்த படத்துலையும். போட்டு ஓட்டுறதெல்லாம் ஒரு லாங் ஷாட்டில் தான் இருக்கும். ஒரு ஒயிட் ஷாட்டில் வச்சு சேஃப்டி ஷாட்னு வச்சுக்கிருவோம். பெரும்பாலும் இவ்வளவு ஷாட்டு இவ்வளவு போட்டில் நாங்கள் எடுத்ததே கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா அதை எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா பேலன்சிங் இருக்காது, தண்ணியில் மிதக்கிறது, அப்புறம் அந்த ஈக்குவலாக போகணும். 2 போட்டுக்கு ஈக்குவலாகலாம் பண்ண முடியாது. இதுக்கு நாங்கள் பழகுறதுக்கு நாங்கள் அதை எப்படி எடுக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. நீங்கள் அது ஒரே ஷாட்டில் வச்சுட்டு நீங்கள் டைலாக பேசினா பரவாயில்ல, இங்கே பேசினா ஃப்ரண்டல் இருக்கும், ஃப்ரண்டல் பேசுனா மாற்றி இருக்கும், சஜஷன்ஸ் வரும். ஆமாம். அப்புறம் முன்னாடி வரணும், அப்புறம் மூவ் ஆகணும். மூவ் ஆகும்போது 2 போட்டு ஒரே ஈக்குவலாக மூவ் ஆகாது. இது வேற மூவில் போய் இது கேமராமேன் தள்ளாடுவார். ஏங்க மெதுவாக ஓட்டுங்க பாரு, ஏங்க நீங்கள் போங்கங்க அப்படிம்பாரு.